ஹாய்ங்க. என்னோட ஸ்டைலில் நாட்டுக்கோழி குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாமா? அதுக்காக நான் வந்து நல்லா கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற நாட்டுக்கோழி எடுத்துருக்கிறேன். ஒரு 1 கிலோ அளவுக்கு. அதுக்கு தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட், பெப்பர் பவுடர், ரெட் சில்லி பவுடர், வீட்டுக்குழம்பு மிளகாய் தூள், கல்லுப்பு, மஞ்சப்பொடி, சீரகத்தூள், சோம்புத்தூள் எல்லாமே வந்து போட்டுட்டு அதிலே வந்து வெங்காயம், தக்காளி எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நான் அதில் வந்து கொஞ்சம் நல்லெண்ணையும் சேர்த்துருவேன். ஸோ எல்லாமே சேர்த்து நல்லா பெரட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் அடுப்பில் ஏற்றுறது. ஸோ ஏற்றி வச்சுட்டு அது நல்லா வந்து ஒரு கலர்னதுக்கப்புறமா நம்ம சைட் பை சைட் கொஞ்சம் சுடு தண்ணி வந்து அது மூழ்கிற அளவுக்கு எடுத்து வச்சுட்டு அதையும் அதில் ஊற்றி ஒரு 4 விசிலுக்கு நல்லா ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துடணும். எடுத்ததுக்கப்புறமா இன்னொரு பேனில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டு சோம்பு சேர்த்து பெரிய வெங்காயம் ஒரு ஹாஃப் இல்லைன்னா ஒரு வெங்காயம் போட்டுக்கலாம். ஸோ போட்டு நல்லா அதையும் கலந்து விட்டுட்டு இந்த வேக வச்சுட்ருக்கிற நாட்டுக்கோழியை தூக்கி பேனில் ஊற்றினதுக்கப்புறமா அதை நல்லா வந்து அந்த கிரேவி வந்து திக்கன் பண்ணுறதுக்கு விட்டுடணும். நல்ல ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலையும் கருவேப்பிலையும் போட்டு கூடவே வந்து கொஞ்சம் பெப்பர் பவுடரும் போட்டு இறக்கி சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பரான நாட்டுக்கோழி குழம்பு என்னோட